50-50 வசனத்துடைய புத்தம் புதிய கேம் ஷோ. போன வாரம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்கள்லாம் ரொம்ப கடுமையா போட்டி போட்டாங்க. அதுல ஜப்பு அதிக புள்ளிகளை வாங்கி இப்ப சேஃப் ஜோன்ல ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு. இப்ராஹிமோட நிலைமையை பார்த்தாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவரு முன்னிலையில இருந்தாரு, ஆனா சூழ்நிலை எலிமினேஷன் ரவுண்டுக்கு போனாரு. அங்க இருந்த மத்த 4 பேரும் அவர் ஒரு த்ரெட்டா பார்த்தாங்க, அவரை தூக்கிட்டாங்க. ஆனா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதுல அவர் சரியான விடைய சொல்லல, அவரோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. சரி, இந்த வாரத்தில் நம்ம பெண்கள் மறுபடியும் களத்துல இறங்கிட்டாங்க. அவங்கள யார் அந்த ஒரு ஆள் சேஃப் ஜோனுக்கு போறாங்க, இருக்கிற மிச்சம் 4 பேர்ல யாரு எலிமினேட்டட் ஆக போறாங்க பாத்துறலாம். இது 50-50. லேடிஸ், போன வாரம் ஆண்கள் விளையாடுறத பாத்தீங்க. அதை பார்த்தனோட உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நிஷா சொல்லுங்க. எந்த நேரத்திலயும் எது வேணாலும் மாறலாம். எந்த நேரத்துல எது வேணாலும் மாறலாம். அதுதான் இந்த கேமோட மெயின் கருவே. அதுதான், என்ன வேணா நடக்கலாம். இந்திரா, உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? ஆண்கள் ஆட்டம் என்ன ஆட்டம் இன்னைக்கு நாங்க ஆட போறோம் பாருங்க. இந்திரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆடின ஆட்டம் என்ன, நாங்க ஆறாத ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் இங்க யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? ஷஃபி. கவித்ரா ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேக் நோட் பண்ணிக்கோங்க. கவித்ரா. அபி, யார் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது? வீக்னஸ்னு இந்த 5 லேடிஸ்ல இருந்து கண்டுபிடிக்க முடியல. இந்த வாரம் ரொம்ப டஃப்பான காம்படிஷன். அருமையான முதல் ரவுண்ட் விளையாடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? மறுபடியும் ரூல்ஸ் சொல்லிடுறேன். இது கேள்வி பதில் ரவுண்ட். உங்களுக்கு 10 கேள்விகள் இருக்கு. கேள்விக்கான 2 பதில்களை நான் கொடுத்துருவேன். 1 மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணணும். உங்களுக்கு 5 வினாடிகள் மட்டும்தான் கொடுக்கப்படும். சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 20 புள்ளிகள் வழங்கப்படும். தவறா சொன்னீங்கன்னா 40 புள்ளிகள் கழிக்கப்படும். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தப்பான விடைக்கும் நம்ம முதல் பரிசிலிருந்து 300 வெள்ளி கழிப்போம். சரி, இப்ப முதல் பரிசு தொகையில எவ்வளவு இருக்குன்னு நம்ம பாத்திரலாம். 45,200 வெள்ளி தான் இருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. முதல் எபிசோட்ல இருந்து பார்க்க போனா 2வது 3வது நிலையில 4,800 வெள்ளி தான் இருக்கு. சரியா? சோ நீங்க ரொம்ப கவனமா விளையாடணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நாங்க 200 புள்ளிகள் கொடுப்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, எந்த நாட்டில் கோல்டன் கேட் பாலம் அமைந்துள்ளது? A ஆஸ்திரேலியா, B அமெரிக்கா. விக்கி. B அமெரிக்கா. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? Pretty confident. பாத்திருக்கீங்களா? திவ்யா கை போறது பார்த்துட்டு அதுக்குள்ள நான் கிட்டேன். அந்த கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் நான் அத கேட்கல. நான் கேட்டதே அந்த பாலத்தை பாத்திருக்கேன், படத்துல பாத்திருக்கேன். கோல்டன் கேட் பாலம் என்ன கலர்ல இருக்கு? மேபி சில்வர், கோல்ட் ஆர் சில்வர். சிவப்பா. திவ்யா சொன்னீங்களா இப்ப என்ன கலர் இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க தான் உலக சுற்றுலா போயிருக்கேன். ஒரு வசந்தம் நிகழ்ச்சிக்காக அங்க. ஆனா இந்த பால கலரை கெஸ் பண்றதுக்குலாம் நம்ம காசு கொடுக்க மாட்டோம். சரியா? புள்ளிகள் கிடையாது. விக்னேஸ்வரி, நீங்க சொன்ன விடை சரியான விடை. உங்களுக்கு 20 புள்ளிகள். நீங்க தான் முன்னணியில இருக்கீங்க. 220 புள்ளிகள் உங்களுக்கு. 2வது கேள்வி, கால்பந்து உலக கோப்பையை அதிக முறை வென்ற நாடு எது? A அர்ஜென்டினா, B பிரேசில். விக்கி, மறுபடியும் சொல்லுங்க. அர்ஜென்டினா. அர்ஜென்டினான்னு அப்படின்னு அடிச்சு நீங்க சொன்னீங்க. பாய்ஸோட ரியாக்ஷன் உடனே நீங்க பாத்தீங்களா? உங்கன்னு போச்சு. எல்லாம் ஒரு மாதிரியா சாஞ்சிட்டாங்க. பாய்ஸ் என்ன ஆச்சு? என்ன நீங்க என்ன படி? அபி சொல்லுங்க. பிரேசில் 5 டைம் வின்னர்ஸ். பிரேசில் 5 டைம்ஸ். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டாரு. அர்ஜென்டினா 3 முறை. 3 முறை. சரி, அப்ப விக்னேஷ் உங்களுக்கே பதில் தெரியும். நீங்க சொன்ன விடை தவறான விடை. சோ உங்களுக்கு 40 புள்ளிகள் கழிக்கப்படுறது. அங்க இப்ப கழிக்கிறேன்னா இங்க நான் 300 வெள்ளி கழிக்க போறேன். 45,000க்கு கீழே போயிட்டோம். இப்ப நம்மகிட்ட இருக்கிறது 44,900 வெள்ளி தான் இருக்கு. முதல் பரிசு தொகையில குறைஞ்சுக்கிட்டே வருது. 3வது கேள்வி, சென்தோசாவின் முன்னைய பெயர் என்ன? A புலாவ் பிளாக்காங் மதி, B புலாவ் சத்துமு. இந்திரா சொல்லுங்க. 2வது பதில். நீங்க சொன்னது வந்து B புலாவ் சத்துமு. ஆமா. இந்திரா, நீங்க சொன்ன பதில் தவறான பதில். சரியான விடை புலாவ் பிளாக்காங் மதி. சோ உங்ககிட்ட இருந்து நாங்க 40 புள்ளிகள் கழிக்கிறோம். அப்படின்னா இப்ப நீங்க இருக்கிறது 160 புள்ளிகள் தான். அப்ப எங்க 300 வெள்ளி கழிக்கப்படுது. இந்த முதல் சுற்றுல இப்ப இதோட நம்ம 600 வெள்ளி குறைச்சிட்டோம்.
இப்ப 44,600 வெள்ளி இருக்கு. சரி, இப்ப 4வது கேள்வி. எந்த காலிவுட் நடிகரின் பிறப்பு பெயர் வெங்கடேஷ் பிரபு? A. தனுஷ், B. ஜிவி பிரகாஷ். திவ்யா சொல்லுங்க. தனுஷ். A. தனுஷ். தனுஷ் 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 நான் படிச்சிருக்கேன். தனுஷ் தானே. படிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. என்ன பாடக புத்தகத்துல இதெல்லாம் சொல்லுங்க. இல்ல எங்கேயோ ஒரு புக்ல படிச்சிருக்கேன். அவர் ஏதோ ஒரு பேரை bookல. பேரை மாத்திக்கிட்டாரு. ஆமா. திவ்யா, நீங்க சொன்ன பதில் சரியான பதில். தனுஷ். உங்களுக்கு 20 புள்ளிகள். இப்போ மொத்தமா உங்களுக்கு 220 புள்ளிகள் இருக்கு. 5வது கேள்வி. தற்போது கலைகள் மற்றும் அறிவியல் அரும்பொருளகம் எங்கு உள்ளது? A. ஆர்ச்சர்ட், B. மரீனா. விக்கி, I'm just going to try Marina B. அந்த மெரினா பே சென்ஸ் கிட்ட ஷாப்பிங் போயிருக்கேன். அந்த தாமரை பூ இருக்குல்ல, அங்கதான். அந்த மாதிரி ஒரு கட்டடம் பார்த்திருக்கீங்களா? Yes, ஆமா 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 ஆமா. அந்த 5 கைகள் தெரியுதுல்ல? ஆ. அதுதான் ரெப்ரசன்டேஷன். ஓகே. விக்னேஸ்வரி, நீங்க சொன்ன விடை சரியான விடை. 20 புள்ளிகள். இப்ப நீங்க டோட்டலா மறுபடியும் 200 புள்ளிகள் வந்துட்டீங்க. இப்ப நம்ம 6வது கேள்விக்கு போகலாம். சூரிய மண்டலத்தில் ஆக வெப்பமான கிரகம் எது? A. யுரேனஸ், B. வீனஸ். திவ்யா, யுரேனஸ். கன்ஃபார்மா தெரியுமா? ஒரு அந்த பக்கம் போயிட்டு வந்திருக்கீங்களா? ஒரு யுகம் தான். நிஷா, நீங்களும் பிரஸ் பண்ண வந்தீங்க. பிரஸ் பண்ணு. பிரஸ் பண்ண, ஆனா இந்த பக்கம் வரல. நீங்க ஸ்டேஷன் மாறியும் அது வேலை செய்ய மாட்டுது உங்களுக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, என்ன விடையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் வீனஸ்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறது வீனஸ். ஆமா. யாரு சரியா சொல்லியிருக்கா, யாரு தவறா சொல்லியிருக்கா பார்க்கலாம். ஆனா நாங்க லாக் பண்ண வேண்டிய ஆன்சர் திவ்யா கிட்ட இருந்து தான். நீங்க சொன்னது யுரேனஸ். திவ்யா, நீங்க சொன்ன விடை தவறான விடை. இப்ப வேலை செய்யுது. நம்ம நிஷா சொன்ன விடை தான் சரியான விடை. விடை வீனஸ். ரைட். ஓகே. சோ திவ்யா, இப்ப 40 புள்ளிகள் கழிக்கிறோம். இப்ப நீங்க 180 புள்ளிகள்ல இருக்கீங்க. அங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. நானும் அழுத்தினேன். அதே பதில தான் சொல்லியிருப்பேன். நீ சொல்லிட்டியா? எனக்கு சந்தோஷமா போச்சு. உங்களால இல்ல, இப்ப இவங்கனால இப்ப 300 வெளி போகுதுன்னு அது ஒரு சந்தோஷம். அது போறது பத்தி கவலை கிடையாது. நம்ம புள்ளிகள் இறங்குறதா நம்ம கவலை. நிஷா, உங்ககிட்ட நான் இந்த கேள்வி கேட்கணும். உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சு, சரியா சொன்னீங்க, ஆனா புள்ளிகள் கிடையாது. ஆனா தவறா சொல்லிட்டாங்க. இப்ப அவங்கனால பணத்தொகை 300 வெளி குறைக்க போறேன். உங்க மனநிலை எப்படி இருக்கு? வெறியா இருக்கு. வெரி. எஸ். ஓகே. இப்ப திவ்யானால 300 வெள்ளி குறைஞ்சிருச்சு. இப்ப நம்மகிட்ட இருக்கிறது 44,300 வெள்ளி தான். சரி, 7வது கேள்வி. 1 மணி நேரத்தில் எத்தனை வினாடிகள் உள்ளன? கவித்ரா. 60 seconds. 60. ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க பஸர் அழுத்திட்டீங்க. அதனால நான் மேல் படிக்க முடியாது. ஆனா உங்க ஆன்சர் நான் லாக் பண்ணிட்டேன். நீங்க சொன்ன விடை 60 செகண்ட்ஸ். ஐயோ கடவுளே. 1 மணி நேரத்துல 60 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னா 1 நிமிஷத்துல எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு? 6. சரியான விடை 3600. சோ கவித்ரா, நீங்க சொன்னது தவறான விடை. சரியா? ஆமாமா. உங்களுக்கு நாங்க 40 புள்ளிகள் கழிக்கிறோம். இப்ப 160 புள்ளிகள இருக்கீங்க. இப்ப 300 வெளிய நான் கழிக்கணும் மறுபடியும். ஆஹா, இவ்ளோ சீக்கிரம் 44,000 வெளிக்கு வந்தாச்சு. இப்ப அடுத்தது 8வது கேள்வி. இப்போதும் நிலைத்திருக்கும் சிங்கப்பூரின் ஆக பழமையான கட்டடம் எது? A. The Parliament House, B. The Old Supreme Court. திவ்யா. The Old Supreme Court. ஏன் சொன்னீங்க? ஏன்னா என்னோட ஆபீஸ் அதுக்கு எதுக்க இருக்கு. அது இன்னும் ரொம்ப பராமரிச்சு பழமையான டெல்ஃபிக்கு நான் எதிர்க்க இருக்கேன். ஸோ சுப்ரீம் கோர்ட் இன்னும் அங்கே தான் இருக்கு. ஸோ அதுவும் பழமையான பில்டிங் தான் நினைக்கிறேன். ஆமாவா? சரி சரி. ஓகே. ஏன் எங்க மறைக்கிறீங்க? அப்படி இருங்க. நீங்க சொன்ன விடை தவறான விடை. சரியான விடை த பார்லிமெண்ட் ஹவுஸ். சரியா? சோ 40 புள்ளிகள் நான் உங்ககிட்ட இருந்து கழிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப உங்களுக்கு 140 புள்ளிகள் தான் இருக்கு. நீங்க தான் இப்ப லோவஸ்ட்ல இருக்கீங்க திவ்யா. மறுபடியும் உங்களால நாங்க இப்ப இங்க 300 வெள்ளி கழிக்கிறோம். 43,700 வெள்ளி தான் இருக்கு. 2வது 3வது இடத்துல 6,300 வெள்ளி. லேடிஸ், இதுதான் உங்களோட செகண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ரெடி? டிக்டாக் எந்த நாட்டில் உருவான செயலி? A. China,
பி USA. சைனா. திவ்யா சைனா. சாங்கிற ஒருத்தர் தான் உருவாக்கியிருக்காரு நினைக்கிறேன். சாங் தான். ஓ ப்ளீஸ் ப்ளீஸ். ஷாங் ஏன் யூஎஸ்ல இருக்க மாட்டாரோ? ஓ யூஎஸ்லயும் இருக்கலாம். இங்க யார் USA நினைக்கிறீங்க? சைனா. உங்க 4 பேர்ல விக்கி, கவித்ரா, நீங்க 2 பேரும் USA நினைக்கிறீங்க. ஆமா. ஆக்சுவலி யூஎஸ் அவங்க இருக்கலாம். ஏன்னா சைனால வந்து WeChat யூஸ் பண்றாங்க. டிக்டாக்கை பேன் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஐயோ எனக்கு இப்போ கன்ஃபியூஸ்டா இருக்கு. நம்ம பாய்ஸ் எனக்கு வந்து USA தான் தோணுது. நீங்க USA நினைக்கிறீங்க. ஓகே 3 பேர் US நினைக்கிறாங்க இங்க. திவ்யா நீங்க சொன்ன விடை சரியான விடை. முன்னூறு வெள்ளி காப்பாத்திட்டீங்க. சரியா, உங்களுக்கு 20 புள்ளிகள் நாங்க வழங்குறோம். கடைசி கேள்வி 2015 தொடங்கப்பட்ட ஸ்கில்ஸ் ஃபியூச்சர், அதாவது திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஆரம்ப தொகை என்ன? ஏ 500 வெள்ளி. இந்திரா 500 வெள்ளி. ஓகே, இப்போ நான் 2வது ஆப்ஷன் சொல்ல போறேன். சரி, பி 1000 வெள்ளி. இப்போ என்ன தோணுது? 500 வெள்ளி தான் தோணும். கன்ஃபார்ம். சரி, ஆண்கள் 500 வெள்ளின்னு நினைக்கிறேன். ஜப்பு நீங்க சொல்லுங்க. அங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? 500 வெள்ளி நான் யூஸ் பண்ணவே இல்ல, சேர்த்து வச்சிருக்கேன். 500 வெள்ளி யூஸ் பண்ணல, சேர்த்து வச்சிருக்கீங்க. சரி, பதிலுக்கு தயாரா? இந்திரா நீங்க சொன்ன விடை சரியான விடை. நான் ஸ்கில் ஃபியூச்சர் ட்ரேடர். 500 வெள்ளி தான். So, அங்க 300 வெள்ளி காப்பாத்தியாச்சு. உங்களுக்கு நாங்க 20 புள்ளிகள் வழங்குறோம். இப்ப உங்களுக்கு மொத்தம் 180 புள்ளிகள் இருக்கு. Nice, well done. சரி, இந்த சுற்றுல வந்து பார்க்க போனா விக்னேஸ்வரி, நிஷா ஒரு டாய்ல இருக்கீங்க. 200 புள்ளிகள் உங்களுக்கு. அது 2வது நிலையில நம்ம இந்திரா 180 புள்ளியில இருக்கீங்க. அண்ட் கவித்ரா and திவ்யா 160 புள்ளிகள இருக்கீங்க. இந்த நிலைமை மாறுமா? இந்த சுற்றுக்கு பிறகு 2வது சுற்றுல பார்க்கலாம். இது 50-50. Well done, well done. You're camping. இது 50-50 வசந்தத்தின் புத்தம் புதிய கேம் ஷோ. முதல் சுற்று முடிஞ்சது. முதல் சுற்றுல நம்ம பெண்கள்லாம் வந்து 1500 வெள்ளி மொத்தமா முதல் பரிசு தொகையிலேருந்து தொலைச்சிட்டாங்க. இந்த நிலைமை மாறுமா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. 2வது சுற்று ரொம்ப சுவாரஸ்யமான சுற்று. இப்போ என் பின்னாடி இருக்கிற இந்த போர்டை பாத்தீங்கன்னா இங்க அவங்க ஒரு ஜிக்ஸா பசிலை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போஸ்ட்ல இருக்கிற அந்த படத்தை இங்க வந்து அவங்க நடிச்சு காட்டணும். நம்ம பாய்ஸ் அதை வந்து கெஸ் பண்ணணும். இதை வந்து குறுகிய நேரத்துல செய்யறவங்களுக்கு அதிக புள்ளிகள் வழங்கப்படும். அதுக்குன்னு போயிட்டே இருக்க முடியாது. 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பஸரை அழுத்திடுவோம். சரி, இப்ப போட்டி ஆரம்பிக்கலாம். முதல் போட்டியாளர் திவ்யா, வாங்க. ஜிக்ஸா பசில் விளையாண்டு இருக்கீங்களா? ஜிக்ஸா பசல்லாம் விளையாண்டுருக்கேன். ஆனா இன்னும் இந்த காலத்துல இறங்கி விளையாடும் போது கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. சரி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவியா நம்ம பாய்ஸ் டீம்ல நீங்க ஒரு ஆளை சூஸ் பண்ணலாம். வாவ், அந்த கை தூக்கல வாயா வா. ஜிக்ஸா பசில் என்னன்னு இந்த போஸ்டர் இப்ப நான் காட்டுவேன். காட்டினதுக்கு அப்புறம் நீங்க உடனே ஆரம்பிச்சிடணும். இந்த பசிலை நீங்க எப்படி சால்வ் பண்ணி போறீங்களோ அது உங்களோட இஷ்டம். ஆனா குறுகிய நேரத்துல நீங்க பண்ணீங்கன்னா அதிக புள்ளிகள் உங்களுக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உடனே இந்த பாயிண்ட்க்கு வந்து நடிச்சு காட்டணும். அங்க இருக்கிற அந்த 4 பாய்ஸும் வந்து கெஸ் பண்ணுவாங்க அது என்ன திரைப்படம். ஆரம்பிக்க தயாரா? ஓகே, உங்க நேரம் ஆரம்பிச்சிருச்சு. சரி காட் இட். ஓகே, முடிக்க போறீங்களா? இன்னொரு 5 டைல்ஸ் இருக்கு முடிக்கிறதுக்கு. சீக்கிரம் 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 சீக்கிரம். அடே தனுஷ் ஏன்டா சுத்திட்டு இருக்க? டிஸ்குவாலிஃபை. கம் ஆன். ஸ்டாப். என்னாச்சு? சரி, முடிங்க முடிங்க முத முடிங்க. ஆபா. சரி சரி சீக்கிரம் முடிச்சிருங்க முத. இது முத முடிங்க. 45 வினாடிகள் தான் மிச்சம் இருக்கு உங்களுக்கு. நம்ம மற்ற கான்டெஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப சுலபமான ஒரு விளையாட்டு கிடையாது. ஓகே, டைம்ஸ் அப், ஹேண்ட்ஸ் ஆஃப். பாஹா, என்ன நடந்துச்சு? ஷெரேட்ஸ்னா வந்து வாயை திறக்க கூடாது. நீங்க வந்து நீங்க அந்த பசங்க செய்யற அந்த தெரியுது அந்த டென்ஷன்ல எப்படி நீங்க தனுஷ்னு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது ஒரு பெரிய ஒரு 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 க்ளூ தருமா? சரி, அத ஃப்ளோல வந்துட்டு முத தடவை விளையாடுறானா? முத தடவை விளையாடுறீங்க. அவங்களும் அதுதானே முத தடவை தான் விளையாடுறாங்க. திவ்யா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு புள்ளிகள் கிடைக்காது. அங்கேருந்து 300 வெளியே எடுப்பீங்களா? சரி, இதுல வந்து சோகமான விஷயம் என்னன்னா, ஐம் சாரி டு சே நீங்க டிஸ்குவாலிஃபை.
ஐம் சாரி. ஸோ நாங்க 300 வெள்ளி கழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. திவ்யா நன்றி, நல்லா விளாண்டிங்க. ஆனா மகா நீங்க அப்புறமே தனியா வந்து சாரி கேட்டுக்கோங்க. இப்ப நாங்க 300 வெள்ளி பரிசு தொகையிலேருந்து கழிக்கிறோம். இப்ப பரிசு தொகையில இருக்கிறது 43,400 வெள்ளி மட்டும்தான் இருக்கு. இரண்டாவது போட்டியாளர் நிஷா, வாங்க. இப்ப உங்களோட பார்ட்னர் போய் முதல்ல சூஸ் பண்ணுங்க. இவங்களை கெஞ்சுறாங்களே. கெஞ்சனால ஜபு ப்ளீஸ் ஜபு வாங்க. வாங்க. ஜபுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு. ஓகே சரி, ஜபு ஏன் நீங்க சூஸ் பண்ணுங்க? ஏன்னா போன வாரம் ஜபு சொன்னார் இல்லையா, அவர் படத்தை பார்த்து தான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டாருன்னு. அப்படின்னா அவ்வளவு படம் பார்த்திருக்காரு லைஃப்ல. சரி ஜபு, உங்ககிட்ட கேள்வி. நீங்க ஜிக்ஸா பசில் விளையாண்டுருக்கீங்களா? Nope. ஓகே, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கா இப்போ உங்களுக்கு? சரி, உங்களுடைய பசில் இதுதான். ஈஸி. ஆட்டத்துக்கு தயாரா? உங்களோட நேரம் ஆரம்பம். இது ஒரு வேற மாதிரி பிளானா இருக்கு. நிஷா இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. I was just going to help Nisha. Anyway, நாளைக்கு இவங்க என்ன போட்டியாளர் ஆகலாமே. ஆமா, ரொம்ப ஹெல்ப் பண்ண கூடாது. ஓ இது அது வேறயா? அது நாளைக்கு ஒரு பிளான் பார்த்துக்கலாம். உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம ஒரே குழு. வாயை திறந்து சொல்லிடாதீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு 1 நிமிஷம் முடிஞ்சது, மிச்சம் இப்ப 4 நிமிஷம் தான் இருக்கு. ஓ டேமேஜ் இன்னும் மேல இங்க, இங்க, இங்க. டைம் ஆயிட்டு இருக்கு. நீங்க இன்னும் நடிச்சு காட்டணும் நிஷா. Yes, நடிச்சு got it, காட்டுறது got it. நீங்க மட்டும்தான். கோ 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 கோ. ஓகே, பசில் கரெக்ட். படையப்பா ரஜினிகாந்த். நீலாம்பரி படியப்பா. நான் ஒரு தடவை சொன்னா 100 நான் ஒரு தடவை நான் நான் ஒரு ரஜினி 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 முருகன். ரஜினி ஸ்டார், நிஷா, சூப்பர் உங்க ஸ்டார், பாயிண்ட் இங்க இருக்கு. சூப்பர் ஸ்டார், சூப்பர் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. நயன்தாரா. நயன்தாரா காடஸ் நடிச்சிருந்தேன். அதோட படம் டைட்டில். தமிழ் அந்த படம் டைட்டில் எளிதெல்லாம் காட்ட முடியாது. அதுக்கு 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 4 3 2 1 விடையை தெரிஞ்சுக்கிற முன்னாடி ஜபு, உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு? விடையை அங்க சொல்லிட்டீங்களா? இப்ப இன்னும் இல்ல. இன்னும் இல்ல. நீங்க ஒரு முயற்சி ட்ரை பண்ணுங்க. வாங்க. ஏய். குழந்தை பிள்ளை தாலாட்டு, டப்பு, அம்மா. தாபா, அம்மா. ஆ மம்மி. ஓகே ஆ ரெண்டாவது குடி. ஐரா. ஐரா. எனக்கு புரிஞ்சுட்டு அவர் எங்க கொண்டு போறாரு. ஜபு. ராமர் படம் அயோத்தியால. ரா. ராமராஜ்யம் also. ரா ஆரா மு. உங்களுக்கு இப்ப அரமு. எத்தனை நிமிஷம் அரமு. இருக்கு? அரமு. 10 செகண்ட்ஸ் இருக்கு. அரம், அரம். அரம். சரி, பதில கண்டுபிடிச்சிட்டாங்க ஜப்பு. வெல் டன். அரம்ன்றது சரியான விடை. நயன்தாரா நடிச்ச படம். நிஷா, நீங்க வந்து 3 minutes and 33 secondsல வந்து பசில சால்வ் பண்ணி இருக்கீங்க. இப்போதைக்கு அது ரொம்ப ஃபாஸ்ட். சரியா? ஆனா உங்களால நடிச்சு காட்ட முடியல. சோ இருந்தாலும் நாங்க 300 வெளியே கழிக்க தான் போகிறோம். இப்போது நம்மகிட்ட இருக்கிறது 43,100 வெள்ளி மட்டும்தான். இரண்டாவது மூன்றாவது நிலையில 6,900 வெள்ளி இருக்கு. சரி, அடுத்த போட்டியாளர் கவிதா, வாங்க. சரி, உங்க மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப படபடப்பா இருக்கு. ஏன்னா எல்லாரும் பார்த்தேன். சரி, அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா? இப்ப நான் நினைக்கிறேன் டேபிள்ல வச்சு செஞ்சது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ண போறேன். இப்போ உங்களோட பார்ட்னர் போய் சூஸ் பண்ணலாம். வாங்க. சீனியாரிட்டியை வச்சு பார்க்கும்போது சீனியாரிட்டியா? நம்மளுடைய ஜேம்ஸ் குமார். ஜேம்ஸ் குமார், நீங்க தான் மூத்த கலைஞர். நான் தரப்போற பசில் இதுதான். உங்களோட நேரம் இப்போது ஸ்டார்ட். எவ்வளவு சீக்கிரம் செய்றீங்களோ உங்களுக்கு அதிக புள்ளிகள் வழங்கப்படும். அதுல நெருங்கி வந்தது நம்ம நிஷா. இப்ப கவித்ரா எப்படி செய்யறாங்க நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, 3 நிமிஷம் தான் இருக்கு இப்போ உங்களுக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க நல்லது. அங்க சரியா வந்துட்டு இருக்கு ஜேம்ஸ். ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. ஓகே, அண்ட் கோ. அடுத்தது போங்க நடிச்சு காட்டுங்க. போங்க ஜேம்ஸ், இங்க நில்லுங்க. ரெண்டாவது வார்த்தை யானை. யானை. Oh, I know. It's Vishal's movie. யானை விஷால். சமையல்காரனா இருப்பான சந்தானம். மத யானை. நோ வீடு. முத வார்த்தை என்னமா?
முத வார்த்தை பிரேக் பண்ணுங்க. Break, முத break, வார்த்தை break, எத்தனை break the syllabus? first word. First word, how many syllabus? Okay, 3. Okay, first one. First syllable. வயித்து, வா, பசி, பா. வாந்தி, பா, பா. பா. Okay, பா. ரெண்டாவது? பா. இல்ல அந்த மாதிரி சொன்னா student, நீங்க வேற ஏதாச்சும் காட்டுங்க. இந்த செகண்ட் வார்த்தை யானை தானே? Teacher. I know. பட்டத்து யானை. பட்டத்து யானை. பட்டத்து யானை சரியான விடை. பட்டத்து யானை சரியான விடை. இங்க வாங்க. ஓகே, இப்போ நீங்க இதை எத்தனை நிமிஷத்துல இந்த 2 டாஸ்கையும் முடிச்சிருக்கீங்கன்னா 4 நிமிஷம் 1 வினாடியில இந்த 2 டாஸ்கையும் கவித்ரா முடிச்சிருக்காங்க. இவரோட சேர்த்து தேங்க்யூ கவித்ரா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்க? நல்லா யோசிச்சு உங்க பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க. ஆ. நம்பி வாங்க, ஜெயிச்சுட்டு போங்க. சரி ஜேம்ஸ், கவிதாவோட இந்த விளையாட்டை நீங்க சரியா விளையாண்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்திருக்கீங்க. அண்ட் பாய்ஸ் ஷெரேட்ஸ்ல நீங்க சரியான பதில சொன்னனால 300 வெளியே நீங்க காப்பாத்தி இருக்கீங்க. உங்களுக்கு பாராட்டுகள். கவித்ரா, வாழ்த்துக்கள். அடுத்த போட்டியாளர் இந்திரா, வாங்க. சரி இந்திரா, ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி 3 பிளேயர்ஸ் இந்த கேமை விளையாண்டுட்டாங்க. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்ப பிளான் பண்ணி வச்சிருப்பீங்களா? என்ன? இவங்க 3 பேரும் விளையாடுறதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆ. எந்த ஸ்ட்ராட்டஜியும் இதுல ஒர்க் ஆகாது. களத்துல இறங்கி விளையாட வேண்டியதுதான். சரி, அந்த களத்துல இறங்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணிடலாம். வாங்க. ஷஃபி. ஷஃபி, வாங்க. பசல பார்க்கிறதுக்கு தயாரா? எஸ். இதுதான். ரெடி? Okay. உங்களுக்கு டைம் ஸ்டார்ட். வாங்க. 5 நிமிடம். எவ்வளவு சீக்கிரம் அந்த பசலை சால்வ் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். அந்த பாய்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கு. இங்கே வந்து பசலை வந்து செய்ய ஆரம்பிக்கிறது. 4 நிமிஷம் தான் இருக்கு. நல்ல strategy தான் தெரியுது. கால் எங்க இருக்கு? கால் இன்னொரு கால். இதுதான் படிப்படியா கீழே இருந்து மேல வருதுன்னு சொல்றதுல இதுதான் அர்த்தம். இல்லையே இங்க. நெருங்கிட்டீங்க மாதிரி இருக்கு. நெருங்கிட்டீங்க மாதிரி இருக்கு. ஷஃபி, என்ன ஆச்சு? முழிச்சிட்டு இருக்கீங்க. திருப்பி காட்டுங்க. என்னங்க இது எங்க போகுது? கரண்ட் கம்பம். பார்த்து எதை சொல்லிடாதீங்க. ஏதாவது க்ளூ கொடுக்குற மாதிரி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா நான் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். இது 2 தான். இதான். உங்களுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் ஒரு டாயில் தான் இருக்கு. அதுல தான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க இப்ப. நீங்க போங்க. ஓகே, இல்ல இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் போக முடியும். எங்கேயோ ஒண்ணு தவறா இருக்கு. 30 செகண்ட் தான் மிச்சம் இருக்கு. சரியா வரல. இந்திரா கிவ் அப் பண்ணிட்டாங்களா? இந்திரா கிவ் அப் பண்ணாதீங்க, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. முயற்சி எடுங்க. இதுல 2ல டைம் ஆயிட்டு இருக்கு. போங்க. ராஜா. டைம்ஸ் அப். யாரு ஹீரோ? டைம்ஸ் அப். இந்திரா டைம் முடிஞ்சு. டைம் முடிஞ்சது. இந்திரா, நல்ல முயற்சி. நீங்க நடிச்சு காட்ட போறீங்களா? முயற்சி ஒரு முயற்சி ஒரு ட்ரை பண்ணலாம். வாங்க. ராஜா. ஓ, சமோசால். சுட்டி அடிக்கிறது. சுல்தான்றது வந்து சரியான விடை. ஆனா நீங்க வந்து ஜிக்ஸா பஸல முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்தனால உங்களால இந்த ஷெரீட்ஸ் டாஸ்கை முடிக்க முடியல. ஷஃபி, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்திரா, நீங்க எடுத்து போலாம். ஷஃபி, தேங்க்யூ வெரி மச். டாஸ்கை முடிக்காதனால நாங்க 300 வெளி கழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப சரி, 300 வெளி கழிக்கலாம். இப்ப நம்மகிட்ட இருக்கிறது 42,800 வெள்ளி தான். கடைசி போட்டியாளர் விக்னேஸ்வரி, வாங்க. 4 பேரை பார்த்தாச்சு. ஒரு துடி போல வேற இருக்கீங்க. நீங்க என்ன உங்களோட பிளான்? No plan. I got the best in the team, Abby. So ready to win. Abby, வாங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் now. Okay. நீங்களும் கீழே இருந்தா ஸ்டார்ட் பண்றீங்க போலுக்கு. இந்திராவும் அதே தான் செஞ்சாங்க. கீழே இருந்தா ஆரம்பிச்சாங்க.
I'm doing all the words, okay? You do the Okay, face. okay. Yeah, you get the face, you get the face. ஒரு ஆள் ஃபேஸ், ஒரு ஆளு எழுத்துக்கெல்லாம் கவனிக்கிறாங்க. நிஷா என்ன நினைக்கிறீங்க? முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் இருக்கு, பாருங்க. This is here. Did you get it? You got it. There you go. Okay, go. ஓகே, ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க சரியாயிட்டு அங்க ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. Where's he? Here. No. இப்ப அங்க குழம்பிடக்கூடாது. Shit, this was here. உங்களுக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு இப்ப. No. Okay, 2 நிமிஷம் தான் இருக்கு. No, Imeka. No, do you right here. Correct. கட். What? Oh no. டைட்டில சொல்லிட்டீங்க. ஓகே. அந்த டென்ஷன்ல இப்ப என்ன நடந்துச்சு? Imeka வந்துருச்சு. The Imeka நொடிகள் வந்துருச்சு. ஆக்சுவலி நீங்க தான் ஃபாஸ்டஸ்ட் டேபிள சால்வ் பண்ணீங்க. Okay. சரி, இப்ப இந்த டீமை நான் டிஸ்குவாலிஃபை பண்ணனும். It's இந்த okay, டிஸ்குவாலிஃபை it's okay, பண்ணனும்னா it's okay. நான் அங்க 300 வெளியே கழிக்கணும். 300 வெளியே கழிக்கிற சொல்லி இப்ப என்ன அவ்வளவு ஒரு சந்தோஷங்க. இல்ல சந்தோஷம் இல்ல. நம்ம தான் First fast சமைச்சோம். So maybe அதுல அது மதிப்பு ஒரு நல்ல முயற்சி. அந்த டேபிள சால்வ் பண்ணது ஃபாஸ்டஸ்ட் அப்படின்ற ஒரு பேர்ல அதுக்கு புள்ளிகள் கிடையாது. ஆனா அந்த டைட்டில் உங்களுக்கு இருக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்ப 300 வெள்ளியை நாங்க கழிக்க போறோம். 42,500 வெள்ளி தான் இப்ப இருக்கு. 2வது 3வது நிலையில வரவங்களுக்கு இப்போதைக்கு 7,500 வெள்ளி இருக்கு. புள்ளி விவரங்களை பார்த்தலாம். முதல் இடத்துல இருக்கிறது கவிதா. உங்களுக்கு 80 புள்ளிகள். உங்களுக்கு இப்ப மொத்தமா 840 புள்ளிகள் இருக்கு. நீங்க தான் லீட்ல இருக்கீங்க. நீங்க 3 நிமிஷம் 33 செகண்ட்ல முடிச்சிருக்கீங்க. நீங்க மட்டும்தான் கவித்ரா இந்த 2 டாஸ்க்கும் 5 நிமிஷத்துக்குள்ளார முடிச்சிருக்கீங்க. சரி, அடுத்து ஷெரேட்ஸ் முடிக்கலனாலும் பஸல முடிச்சிட்டாங்க. அவங்க யார்? நிஷா. உங்களுக்கு நாங்க 40 புள்ளிகள் தரோம். உங்களுக்கு இப்ப 240 புள்ளி இருக்கு. நீங்க கவிதரோட ஒரு டாய்ல இருக்கீங்க. இப்ப அடுத்தது இந்திரா. நீங்களும் பஸல முடிச்சிட்டீங்க. ஆனா உங்களால அங்க ஷெரேட்ஸ் முடிக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு கடைசி 4 செகண்ட் தான் இருந்துச்சு. அதுல ஷெரேட்ஸ் எப்படி பண்றது எனக்கே தெரியல. சரியா? உங்களுக்கு அதனால 30 புள்ளிகள். இப்ப நீங்க மொத்தத்துல 210 புள்ளிகள் உங்களுக்கு இருக்கு. லீட்ல இருக்கிற நீங்க 2 பேரும் உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த சுற்றுல. சரியா? இது 50-50. 3வது சுற்றில் பார்க்கலாம் இது நிலைமை மாறுமா இல்லையான்னு. 50-50. இது 50-50 வசந்தத்தின் புத்தம் புதிய கேம் ஷோ. 2வது சுற்று முடிஞ்சது. ரொம்ப கடினமா இருந்துச்சு அந்த டாஸ்க். ஆனா அப்பயும் ஒருத்தவங்க நல்லா செஞ்சிருந்தாங்க, கவித்ரா. அவங்களுக்கு இப்ப 240 புள்ளிகள். ஆனா அவங்க தான் லீட் கிடையாது. ஏன்னா அவங்களோட ஒரு டாய்ல நிஷாவும் இருக்காங்க 240 புள்ளிகள்ல. இந்த நிலைமுறை மாறலாம். இந்த 3வது சுற்றில் யார் சேஃப் ஜோன்ல இருக்காங்க கூட தெரிஞ்சுக்கலாம். 3வது சுற்றுக்கு தயாரா? தயார். ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சுற்று ஒரு மர்ம சுற்று. உங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க தனித்தனியா கேள்வி கேட்போம். அந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு 4 க்ளூஸ் கொடுப்போம். முதல் க்ளூல நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 40 புள்ளிகள் வழங்கப்படும். தவறா சொன்னீங்கன்னா பாதியை எடுத்துருவோம். 2வது க்ளூல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 30 புள்ளிகள். தவறா சொன்னீங்கன்னா பாதியை எடுத்துருவோம். சோ 3வது க்ளூ கேட்டதுக்கு அப்புறம் பஸர் அழுத்தி சரியா சொல்றவங்களுக்கு 40 புள்ளிகள் வழங்கப்படும். ஆனா இந்த 40 புள்ளிகளை நாங்க நேரடியாக உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அந்த கேள்வி யாருக்கு சொந்தமோ அவங்க கிட்ட பறிச்சு உங்ககிட்ட நாங்க கொடுத்துருவோம். அதேதான் 4வது க்ளூ கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு 20 புள்ளிகள். தவறா சொன்னீங்கன்னா அதை நாங்க எடுத்துருவோம். அந்த புள்ளிகளும் யாருக்கு அந்த கேள்வி சொந்தமோ அவங்க கிட்ட வாங்கி உங்ககிட்ட நாங்க கொடுத்துருவோம். இந்த சூழ்நிலையில அந்த கேள்விக்கு யாருக்கு சொந்தமோ அவங்க இன்னும் விளையாண்டுகிட்டு தான் இருக்கீங்க. 3வது க்ளூ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நேரடியா அந்த 40 புள்ளிகளை நாங்களே வழங்கிடுவோம். புரிஞ்சுதா? முதல் கேள்வி திவ்யா உங்களுக்கு தான். உங்களுக்கான முதல் க்ளூ ஏதோ உலக புகழ்பெற்ற டெட்ரிஸ் விளையாட்டு இந்த நாட்டில்தான் உருவானது. உங்களுக்கு 10 வினாடிகள். உங்களுக்கான 2வது க்ளூ இதோ. 2ஆம் நிக்லஸ் இந்நாட்டின் கடைசி மாமன்னர் ஆவார். 10 வினாடிகள்.
உங்களுக்கு கொடுத்த வினாடி முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கேள்வி பொது கேள்வி ஆயிருச்சு. யார் வேணாலும் இந்த கேள்வியை திருடலாம். சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 40 புள்ளிகள் திவ்யா கிட்ட இருந்து பறிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம். திவ்யா நீங்க சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 40 புள்ளிகள் கேரண்டியா இருக்கு. சரியா? மூன்றாவது க்ளூ இதோ. விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் இந்நாட்டை சேர்ந்தவர். திவ்யா சொல்லுங்க. அமெரிக்கா. அமெரிக்கா. விண்வெளிக்கு ரஷ்யாவா? ரஷ்யா 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 நீங்க ரஷ்யா. அமெரிக்கா தான் முதல்ல இல்ல நான் ரஷ்யா லாக் பண்றேன். ரஷ்யா. மாத்த முடியாது. ரஷ்யா, ஆன்சரை ரஷ்யா, நாங்க லாக் please. பண்ணிட்டோம். உங்களுக்கு கொடுத்த அந்த 10 வினாடிகளை நீங்க சொன்ன முதல் ஆன்சர் அமெரிக்கா. இது சரியான விடையா தவறான விடையா? யாருக்கு இந்த விடை தெரியும்? ஷஃபி. அமெரிக்கா தான். கன்ஃபார்ம். சரி, மறுபடியும் நான் க்ளூ கொடுக்கிறேன். ஓகே. ஓகே. விண்வெளிக்கு முதலில் சென்ற மனிதர். நிலாவை பத்தி கேட்கல தெரியுமா? Who went to space? விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் இந்நாட்டை சேர்ந்தவர். ரஷ்யா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த விண்கலம் பேரும் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேரு. ஸ்பாட்னிக். ஸ்பாட்னிக். சரியா? சரி, இப்ப அது சரியான பதிலா இல்லையான்னு பாத்திரலாம். ரெடி? திவ்யா, நீங்க சொன்ன விடை தவறான விடை. சரியான விடை ரஷ்யா. நாங்க இப்ப உங்ககிட்ட இருந்து 40 புள்ளிகள் கழிக்கிறோம். இங்க நாங்க 40 புள்ளிகள் கழிக்கிறோம்னா அங்க நாங்க 300 வெள்ளி கழிக்கணும். சரி, 42,200 வெள்ளி தான் இருக்கு. குறைஞ்சுக்கிட்டே வருது गाइस. ஓகே, கம். இரண்டாவது போட்டியாளர், உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. தக்காளிகளை எரிந்து சண்டையிடும் திருவிழாவிற்கு இந்த நாடு பிரபலமானது. 10 வினாடிகள். 10 வினாடிகள் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான இரண்டாவது க்ளூ இதோ. அர்ஜென்டினா, பிலிப்பீன்ஸ், மெக்சிகோ ஆகிய நாடுகள் ஒரு சமயத்தில் இந்த நாட்டின் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தன. உங்களுக்கான 10 வினாடிகள். சரி, உங்க ஆசை சொல்லுங்க பதில. ஸ்பெயின் சரியான விடையா? இரண்டாவது க்ளூல நீங்க சொல்லி இருக்கீங்க. ஜேம்ஸ். ஸ்பெயின். மொதல் க்ளூவே நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா. நிஷா, நீங்க தவறா சொன்னீங்கன்னா நாங்க கழிச்சிருவோம். சரியா சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 புள்ளிகள் கிடைக்கும். சரி, இது சரியான விடையா இல்லைன்னு பார்த்துடலாம். நிஷா, இது சரியான விடை. உங்களுக்கு 30 புள்ளிகள். இப்ப நீங்க 270 புள்ளிகள் இருக்கிறீங்க. இப்ப நிஷா தான் லீட்ல இருக்காங்க. சரி, கவித்ரா, உங்களுக்கான முதல் குழு. மணிரத்னத்தின் பாம்பே படத்தில் மனிஷா கொய்ரலாவுக்கு ஜோடியாக இந்த நடிகர் தான் முதலில் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் சில காரணங்களால் இவரை கைவிட்டு மணிரத்னம் அரவிந்த் சாமியை இந்த படத்தில் நடிக்க வைத்தார். 10 வினாடிகள். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய இரண்டாவது க்ளூ இதோ. நடிகர் பிரசாந்தும் இவரும் கசின்ஸ், அதாவது அண்ணன் தம்பி முறை உறவினர்கள் ஆவார்கள். 10 வினாடிகள். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப மூன்றாவது க்ளூக்கு நான் போறேன். இது பொது கேள்வியா ஆவது. யார் வேணாலும் இந்த கேள்வியை ஸ்டீல் பண்ணலாம். நிஷா தயாரா இருக்காங்க. மூன்றாவது க்ளூ. முன்னணி நடிகராவதற்கு முன் பிரபுதேவா, அஜித், அப்பாஸ் நிஷா, உங்க பதில் விக்ரம். கவித்ரா, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. பாம்பே படம் பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த படம் வரும்போது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? பேபியா நீங்க சின்ன இருந்தப்ப. குழந்தை பேபியா இருக்குன்னு நினைச்சேன். அதனால தான் நான் கேட்டேன். It's okay. அபி, சொல்லுங்க. இந்த பாம்பே படம் வரும்போது நீங்க என்ன வயசுல இருந்தீங்க? பிரைமரி 2, பிரைமரி 3. யாரு HD நடிக்க வச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? விக்ரம். ஆனா எனக்கு அந்த செகண்ட் க்ளூவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவரும் பிரசாந்தும் கசின்ஸ் தான். நிஷா, சரி, அவர் வந்து இரண்டாவது க்ளூல கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க எந்த க்ளூல கண்டுபிடிச்சீங்க? நீங்க ஆரம்பத்துல இப்படி இருந்தீங்க. தெரிஞ்சிருச்சு. முத க்ளூல கண்டுபிடிச்சேன். முத க்ளூல நீங்க கண்டுபிடிச்சீங்க. கண்டுபிடிச்சிட்டேன். அது காரணமும் ஏன்னு தெரியும் எனக்கு. என்ன காரணம்? ஆக்சுவலி மணிரத்னம் வந்து ஃபர்ஸ்ட் விக்ரம தான் காஸ்ட் பண்ணாரு. ஏன்னா அவருக்கு அந்த டைம்ல வேற ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஃபிலிம் கமிட்மெண்ட்னால கான்டினால அவரால் அவரோட தாடியை எடுக்க முடியல. அந்த தாடியை எடுக்க முடியாத காரணத்தால பாவம் மனுஷன் பாம்பே லூஸ் பண்ணிட்டாரு. ஐயோ, ஒரு தாடினால மணிரத்னம் நடிக்கிற சான்ஸே போயிருச்சு. ஓகே, இது சரியான விடையலான்னு பாத்திரலாம். இது சரியான விடை நிஷா. சரி, இப்ப நிஷா உங்ககிட்ட இருந்து இந்த கேள்வி திருடுனால கவித்ரா, நாங்க உங்ககிட்ட இருந்து 40 புள்ளிகளை கழிக்கிறோம். Take it. அந்த 40 புள்ளியை எடுத்து நிஷா நாங்க உங்ககிட்ட வழங்குறோம்.
Congratulations. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு இப்ப 310 புள்ளிகள் இருக்கு. நீங்க தான் முன்னணியில இருக்கீங்க. அடுத்த போட்டியாளர் இந்திரா, தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் க்ளூ. 1990 உலகிலேயே இந்த விளையாட்டு வீரருக்கு தான் அதிக சம்பளம் கொடுக்கப்பட்டது. 10 வினாடிகள். உங்களுக்கான இரண்டாவது க்ளூ இதோ. 20க்கும் மேற்பட்ட ஹாலிவுட் திரைப்படங்களில் தோன்றியுள்ள இவருக்கு அயன் என்ற பட்டப்பெயர் உண்டு. 10 வினாடிகள். சரி, உங்களுக்கு கொடுத்த அந்த 2 க்ளூல நீங்க கண்டுபிடிக்கல. இப்ப இது பொது கேள்வியா ஆயிருச்சு. யார் இந்த கேள்வியை திருடுறாங்கன்னு பார்க்கலாம். இதோ மூன்றாவது க்ளூ. குத்துச்சண்டை வரலாற்றில் இவர்தான் ஆக இளைய ஹெவி வெயிட் சாம்பியன். 10 வினாடிகள். அங்க வந்து ஆன்சரா கேட்க கூடாது. திவ்யா, ஆன்சர் சொல்லுங்க. இந்திரா, ஒரு முயற்சி செய்ய போறேன். சரிங்க. இது சரியா இல்லையான்னு எனக்கு தெரியல. மைக் டைசன். மைக் டைசன். எஸ். ஓகே. இங்க யாருக்கு வந்து பாக்ஸிங்க பத்தி தெரியும்? பாக்ஸிங் அவ்வளோ தெரியாது, பட் மைக் டைசன் பற்றி தெரியும். அவர் வந்து ஏற்கனவே வந்து பாக்ஸிங்கில் வந்து அயன் மைக் டைசன் தான் சொல்லுவார். ஏன்னா ஒரு குத்துல இரும்பு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அவருக்கு வந்து த யங்கஸ்ட் ஹெவி வெயிட் சாம்பியன் பேரும் வழங்குறாங்க. பிகாஸ் அவர் வந்து மேட்ச்சில் வந்து டிகேஓஸ்லாம் வந்து லைக் ரொம்ப ரவுண்டுக்கு அழுத்த மாட்டார். ஃபியூ ரவுண்ட்ஸ்லேயே நாக் அவுட் ஆகி. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நாக் அவுட் பண்ணிடுவாரு. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியும். நீங்க பாக்ஸிங் பண்ணுவீங்களா? சரி இந்திரா, நீங்க எதை வச்சு நீங்க ஒரு 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 கெஸ் பண்ணீங்க மைக் டைசன்? It just clicked. It just clicked. சரி, அது சரியான பதிலா இல்லைன்னு கிளிக் பண்ணதான் பார்ப்போம். மூன்றாவது க்ளூல நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 40 புள்ளிகள். இந்திரா, நீங்க சொன்ன விடை சரியான விடை. உங்களுக்கு 40 புள்ளிகள் வழங்கி இருக்கோம். இப்ப நீங்க 250 புள்ளிகள் இருக்கு. அடுத்தது விக்னேஸ்வரி, உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. இந்த நாட்டின் தலைநகரம் தான் உலகிலேயே மிக பெரிய தலைநகரம். 10 வினாடிகள் தான். நேரம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான இரண்டாவது க்ளூ இதோ. சமீபத்தில் ஒரு சாமானியரை திருமணம் செய்து கொண்டதால் தனது அரச அந்தஸ்தை இந்நாட்டின் முன்னாள் இளவரசி விட்டு கொடுத்தார். விக்கி, சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. யுனைடெட் கிங்டம். யுனைடெட் கிங்டம். சரி, இது சரியான விடையா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். நிஷா, அந்த கேள்வி கேட்கும் போது நீங்க அப்படி ஆடி துடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இல்ல, தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா உங்க மைண்ட்ல எந்த நாடு வந்துச்சு? க்ளூவை திருப்பி ரீப்ளே பண்ணி பார்த்தப்போ அப்புறம் நான் நினைச்ச இது இல்லைன்னு நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அது எதை நினைச்சீங்க? எந்த நாடு? ஒரு சாமானியரை திரும்ப ஒரு காமன் பர்சன் இளவரசி தானே அவங்களோட அந்தஸ்து விட்டு கொடுத்தாங்க. சோ இளவரசர் விட்டு கொடுத்தது இளவரசி. நான் இளவரசர் அப்படின்னு நினைச்சிட்டு இளவரசர் நினைச்சிட்டீங்க. பிரின்ஸ் ஹேரின்னு நினைச்சிட்டு அது மேகன் மார்க்கல் காமனர் இல்லையா? சோ இளவரசி அப்படின்னா இளவரசன் நினைச்சேன். சரி, இப்ப அந்த ஆன்சரை மாத்தணும்னு நினைச்சா மாத்த முடியாது. மாத்தணும் நினைச்சா என்ன சொல்லுவீங்க? அடுத்த க்ளூ கேட்பேன். சரி, அடுத்த க்ளூ நாங்க கொடுக்கிறோம். மூன்றாவது க்ளூ இதோ. இந்நாட்டின் தேசிய பூ செரி பிளாசம். சரி, மூன்றாவது க்ளூல தெரிஞ்சுட்டு நான்காவது க்ளூ கேட்டுருவோமா ஒரு ஆசைக்காக? வேணாம். சரி, விட்டுருவோம். சோ வேற வழியில விக்னேஷ், உங்களுக்கே தெரிஞ்சுட்டு விடை சரியான விடை ஜப்பான். சோ சாரி, நாங்க உங்ககிட்ட இருந்து 15 புள்ளிகள் கழிக்க போறோம். விக்னேஸ்வரி, நாங்க இப்ப 300 வெள்ளி கழிக்க போறோம். சரி, இப்ப 41,900 வெள்ளி தான் இருக்கு. கீழே இரண்டாவது மூன்றாவது நிலையில 8,100 வெள்ளி இருக்கு. இப்படியே குறைஞ்சிட்டு போனுச்சுன்னா இது மூன்றாவது எபிசோட் தான். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. ஆனா இந்த எபிசோட வெற்றியாளர் நிஷா. நீங்க இப்ப சேஃப் ஜோனுக்கு போறீங்க. உங்களுக்கு எலிமினேஷன் கிடையாது. மற்ற 4 பேரும் உங்களுக்கு எலிமினேஷன் ரவுண்ட் இருக்கு. அங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரி, மூன்றாவது சுற்று முடிஞ்சது. எலிமினேஷன் ரவுண்ட்ல யாரை நாமினேட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடைவேளைக்கு பிறகு இது 50-50.
இது 50-50 வசனத்தின் புத்தம் புதிய கேம் ஷோ. இடைவேளைக்கு முன்னாடி நிஷா அதிக புள்ளிகளை வாங்கி இப்ப சேஃப் ஜோன்ல இருக்காங்க. அவங்களுக்கு எலிமினேஷன் கிடையாது. ஆனா இங்க 4 அழகிங்க நிக்கிறாங்க. திவ்யா, கவித்ரா, இந்திரா, விக்னேஸ்வரி. உங்கள யாரு இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்க? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அண்ட் அதோட காரணத்தையும் சொல்லணும். சரியா? அதிக வாக்கு பெறவங்க அவங்களோட நிலை என்னன்னு நான் அதுக்கப்புறம் சொல்றேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? திவ்யா, நீங்க யாரை சூஸ் பண்ண போறீங்க? உங்களோட காரணம் என்ன? எனக்கு என்னோட பொட்டன்ஷியல் தெரியும், நான் இதை விட சிறப்பாக செய்யலாம். ஆனால் நான் போட்டியாக கருதுகிற அதிகமாக போட்டியாக கருதுகிற ஒரு நபர் இருக்காங்க. ஸோ அவங்கள எலிமினேட் பண்ணா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சவாலா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் அது? I'm going to nominate விக்ஸே. விக்னேஸ்வரி சே, உங்களை தான் அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு த்ரெட். ஓகே, சரி. விக்னேஸ்வரிக்கு இப்போ ஒரு நாமினேஷன் இருக்கு. சரியா? அடுத்து கவித்ரா. ஸ்ட்ரென்த் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் நினைக்கிறேன். ஆனால் வந்து ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 3 வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது வந்து திவ்யாவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து என்னோட பிகஸ்ட் காம்படிட்டராக நான் பார்க்குறேன். ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வைல்ட் கார்டு போய் ஃபைனல்ஸ் போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ திவ்யாவை நான் நாமினேட் பண்ணுறேன். இப்படியெல்லாம் ஒரு ஆசை வச்சிருக்கீங்க? சரி 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 சரி. ஓகே, உங்களுக்கு வந்து திவ்யா, ரவினை வந்து நீங்க நாமினேட் பண்ணிருக்கீங்க. அடுத்தது இந்திரா, நீங்க யாரை நாமினேட் பண்றீங்க? உங்களுடைய காரணம் என்ன? யோசிக்கவே இல்லையா? ரொம்ப இக்கட்டான நிலை தான், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா சொல்லுங்க, யாரை நாமினேட் பண்ண போறீங்க? ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. நான் கவித்ராவை நாமினேட் பண்றேன். காரணம் என்ன? இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டத்துல அவங்க ஜெயிச்ச மாதிரி எனக்கு இருக்கு. ஆனா திவ்யாவுக்கு ஏற்கனவே நிறைய ஹோம்ஒர்க் செஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் வந்து கவித்ராவை நாமினேட் பண்றேன். ஓகே, சோ நீங்க கவித்ரா வந்து கையில இருக்கு. அமைதி அமைதி. இப்ப இதோட நம்மளுக்கு வந்து திவ்யாக்கு ஒரு நாமினேஷன் இருக்கு, கவித்ராக்கு ஒரு நாமினேஷன் இருக்கு, அண்ட் விக்னேஸ்வரிக்கு ஒரு நாமினேஷன் இருக்கு. இந்திராக்கு மட்டும்தான் நாமினேஷன் கிடையாது. சரியா? ஓகே, விக்னேஸ்வரி, நீங்க தான் கடைசி ஆள். நீங்க யாரை நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய காரணம் என்ன? உண்மையிலே நான் நினைச்சேன், இஃப் என் பேர் வெளியே வந்துச்சுன்னா யார் என்னை நாமினேட் பண்ணாங்களோ நான் அவங்கள தான் நாமினேட் பண்ணுவேன். பிக் சின்ஸ் ஐ அம் தி லாஸ்ட், ஐ திங்க் ஐ காட் தி அட்வான்டேஜ் டு இட். அதனால மட்டும்தான் திவ்யா. இது பள்ளிக்கு பள்ளி மாதிரில இருக்கு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நீ கொடுத்தனா நானும் திருப்பி கொடுத்துருவேன். அதே சமயத்துல கவித்ரா சொன்ன மாதிரி she is very strong ல. பட் வைல்ட் கார்டு இருக்கு, சோ வந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப ஃபன்னா தான் விளையாடுறாங்க. சோ அந்த சரி, முடிவுகளை தெரிஞ்சாச்சு. திவ்யா, உங்களுக்கு 2 நாமினேஷன்ஸ் இருக்கு. கவித்ரா உங்களுக்கு 1, விக்னேஸ்வரி உங்களுக்கு 1, இந்திரா உங்களுக்கு நாமினேஷன் கிடையாது. சரி, திவ்யா தான் இந்த ரவுண்ட்ல எலிமினேட்டட் ஆவறாங்க. திவ்யா வாங்க. எப்படி இருக்கு உங்க மனநிலை? இந்த எபிசோட்ல நான் கொஞ்சம் தவறுகள் பண்ணேன். சில விஷயங்கள் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு நானும் விருப்பப்பட்டேன். சில விஷயங்கள் எனக்கு ஒத்துழைக்கல. ஸோ பட் இட்ஸ் ஓகே. பிளாங்கோ ட்ரை பண்ணி பார்ப்போம், இதுலயாவது இன்னைக்கு எனக்கு லக்கு இருக்கா இல்லையான்னு. ஸோ பார்ப்போம். சரி, உங்களோட போட்டியாளர்கள் 2 பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க உங்களோட அறிமுக அழகை வச்சு நீங்க வைல்ட் கார்டுல வந்து நீங்க வந்து திரும்ப வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது நியாயமான ஆசையா? நியாயமான ஆசை இல்ல. அவங்க நியாயமான ஆசைன்னு நினைக்கிறாங்க. சரி, அதனால உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தர போறேன். உங்களுக்கு தெரியும் இது பிளாங்க் போர்ட், உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க வந்து 5 குழிகள் இருக்கு. இதை உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கப்படும். இந்த எக்ஸ்ல விழுந்துச்சுன்னா உங்களோட ஆட்டம் இதோட முடிஞ்சது. சரியா? இந்த பலத்துல விழுந்துச்சுன்னா நீங்க 2வது சுற்றை மறுபடியும் விளையாடுவீங்க. சரியா? இந்த முகமூடி குழியில விழுந்துச்சுன்னா நீங்க 3வது சுற்றை மறுபடியும் விளையாடுவீங்க. ஆனா உங்களுக்கு 2 குழு மட்டும்தான் கொடுக்கப்படும். இந்த குழியில உங்களுக்கு விழுந்துச்சுன்னா ரிவர்ஸ்ல போயிடும். நீங்க அங்க இருக்கிற அந்த 3 பேர்ல யாரை வேணாலும் பாயிண்ட் பண்ணி நீங்க வீட்டுக்கு அனுப்பிடலாம். தயாரா? தயார். புடிங்க. சரி, நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாய்ஸ் வாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்போம். And திவ்யா, ஸ்டார்ட். It's okay, it's meant to be. நல்ல முயற்சி திவ்யாக்கு, நல்ல முயற்சி. திவ்யா, ஐம் சாரி, இது வந்து எக்ஸ் குழியில விழுந்தனால உங்களோட ஆட்டம் இதோட முடிஞ்சது.
மறுபடியும் திவ்யாவுக்கு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம், பலத்த கைத்தட்டு. ஏன்னா அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஆனா அவங்களாம் ஆசைப்பட்ட மாதிரி ஜபு இப்ப இங்க என்ன பண்ணீங்க? இவங்கள பார்த்து அங்க ஒரு இடத்துல ஒரு நிக்க முடியாதுல. சரி, எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு வைல்ட் கார்டு ரவுண்ட் இருக்கு. அவங்க நினைச்ச மாதிரி உங்க அழகையும் அறிவையும் வச்சு நீங்க ஜெயிக்கலாமா இல்லையா நம்ம வைல்ட் கார்டு ரவுண்ட்ல பாத்திரலாம். இதோட இன்றைய நிகழ்ச்சி முடியுது. அடுத்த வாரம் ஆண்கள் மறுபடியும் வராங்க களத்துல இறங்குறதுக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது 50-50.